ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது கூட நம்ம எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரம் என்ற பாடலை கைத்தட்டி பாடுவோமா? எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, வழிமாறிக்கின் தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார், வழிமாறிக்கின் தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இப்போதும் கூட நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனை ஆராதிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உண்மை துதிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்தவர் நீர் ஏசப்பா, ஏசப்பா உம்முடைய வாக்குத்தத்தத்தில் ஏசப்பா நீங்கள் உண்மை உள்ளவராக இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா எங்கள் மேலே நீங்கள் அன்பாக இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா சோர்ந்து போய் உட்கார்ந்த நேரத்தில் ஏசப்பா வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஏசப்பா உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை நீங்கள் தேற்றி ஆற்றி இது வரைக்கும் நடத்தினதுக்காக ஏசப்பா நாங்கள் எல்லோரும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு
தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிற இயேசுவே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களோட இருந்து எங்களை வழி நடத்துங்க ராஜா. ஏசப்பா, எங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் ஏசப்பா, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாவற்றையும் நீங்களே பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இந்த ஆராதனையில் நீங்கள் மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உண்மை துதித்து ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு டிப்ஸ் அக்கா சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? நீங்கள் நிறையா படிக்கிறீங்கல்ல, படிக்கிற காரியங்களை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது எழுதும்போது 10 தடவை படிக்கிறதுக்கு சமமாக. அதனால நீங்கள் படிக்கிற காரியங்களை கிங்ஸ் எடுத்து தான்க்கா நான் படிக்கிறேன், எழுதி தான் படிக்கிறேன், அப்படி இல்லை. நீங்கள் எதை ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ, எதில் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிங்களோ அதை திரும்ப ஒருக்க ஃபுல்லாகவே எழுதி பார்க்கறது நல்லது. அப்படி பார்க்கும்போது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா, திடீர்னு உங்களுக்கு டவுட்டை மறந்துச்சுன்னா, அப்படியே யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுனது ஞாபகம் வரும். ஐயோ, எழுதும்போது இப்படி எழுதணும்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதுனதை நீங்களே கரெக்ஷன் பண்ணணும். அப்படி கரெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது அதில் உள்ள தவறுகள் நீங்கள் திருத்துக்கிறதுக்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். யாரோ ஒரு மிஸ்ஸு திருத்தி அவங்க திட்டி கொடுத்தாதான் என் மனசில் இருக்கும் அப்படின்னு இல்லை. நீங்களே திருத்தும்போது அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே அப்புறம் தோணும், ஐயோ இதில் நிறைய மிஸ்டேக் இருக்குது, திரும்ப ஒருக்க எழுதி பார்ப்போமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். அதனால நீங்கள் எப்போவுமே எழுதி பார்க்கறது நல்லது. அதை கரெக்ஷன் பண்ணி நீங்களே திருத்தி திரும்ப நீங்கள் முயற்சி பண்ணும்போது அது என்றைக்குமே உங்கள் இருதயத்தை விட்டு விலகாது. இயேசு கிறிஸ்துவும் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை உண்டாக்கி, கல்லான இருதயம் இல்லை, சதையான இருதயத்தை உண்டாக்கி என்னுடைய கட்டளைகளை அதில் எழுதி வைப்பேன்ங்கிறாரு. ஏன்னா எழுதுறது முக்கியம். ஆண்டவர் மோசேக்கு கட்டளைகளை சொல்லி இருந்தாலே மோசே எழுதியிருப்பார். ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. கற்பலகைகளில் அதை செதுக்கி கெடுக்கிறார். நம்ம அப்பாவே எழுதுறாரு, நம்ம எழுத என்னங்க? வானத்தை பூமியை வார்த்தையால் படைச்ச தேவன் அவருடைய கரத்தினால உண்டாக்கி நமக்கு ஸ்பெஷலாக எழுதி தரார். நம்ம முன்னேறதுக்கு நம்ம எழுதுறதுக்கு என்னங்க? வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரே நமக்காக உட்கார்ந்து எழுதினாருன்னா நம்ம எழுதுனதில் என்ன தப்பு? எழுதி முயற்சி பண்ணுவோம். நீங்கள் எழுதி முயற்சி பண்ணுறது டீச்சர்ஸ்க்காக இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ்க்காக இல்லை, உங்களுடைய உயர்வுக்காக. உங்களுடைய உயர்வுக்காக நீங்கள் இன்றைக்கி எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் உயரும் போதும் அந்த பழக்கம் உங்களை விட்டு போகாது. நீங்கள் எழுதி கொண்டே இருப்பீங்க.
அடுத்து உங்களை பற்றிய சரித்திரம் எழுதுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். அதனால எழுதுறத நீங்கள் மறந்துடாதீங்க. நான் படிச்சிட்டேன், எனக்கு எப்போவுமே நல்ல ஞாபகம் இருக்கும்க்கா. பரவாயில்ல, எழுதுங்க. கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். உங்களை திருத்துகிறதற்கு அது உதவியாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களானாலும் அதை எழுதுங்களேன். சும்மா ஸ்பெஷலாக நடந்த அக்கேஷன்ஸை மட்டும் கூட எழுதுங்க. என்னைக்காவது அழுதுருப்பீங்க, என்னைக்காவது யார்கிட்டையாவது அடி வாங்கியிருப்பீங்க, என்னைக்காவது ஒரு நல்ல கிஃப்ட்டு வாங்கியிருப்பீங்க யார்கிட்டையாவது, என்னைக்காவது ஒரு பாராட்டு வாங்கியிருப்பீங்க, ஒரு மிஸ்ஸுகிட்ட ஸ்பெஷலாக கிஃப்ட்டு வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் எழுதி வைங்க. ஏன்னா திருப்பி பாருங்க, பார்க்கும்போது ச்சே இன்னைக்கு இது செஞ்சனால தான் நான் அன்றைக்கி அடி வாங்கினேன், இனிமேல் இந்த வாழ்க்கையில் இதை செய்யக்கூடாது, இன்னைக்கு இவங்களோட சேர்ந்தனால தான் இந்த தப்பான பழக்கத்தில் நான் மாட்டிக்கிட்டேன், இனிமேல் இதை செய்யக்கூடாது. உங்களை திருத்துகிறதற்கு அது உதவியாக இருக்கும். படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனம். அப்படி எழுதி நீங்கள் அதை மீண்டும் திருப்பி பார்க்கும்போது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க. அதனால் அவர் மோசை உடைச்சிட்டாலும் திரும்ப கற்பாரை கொண்டு வான்னாரு, கல்லில் செதுக்கி அதை கொண்டு வான்னாரு, கொண்டு வந்து எழுதுனாங்க. பார்த்தீங்களா, இன்றைக்கும் அதை கடைபிடிக்கணும்னு எவ்வளவு நம்ம முயற்சி பண்ணுறோம். அப்போ நீங்களும் எழுதணும்னு நான் சொல்கிறேன். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களையும் கூட அப்படி எழுதி பாருங்களேன். உங்களை திருத்தி கொள்ளுகிறதற்கு, உங்களுடைய வழியை சீர்படுத்துகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அப்படி செய்ய முயற்சி பண்ணுவீங்களா? கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ ரீல்ஸை ஷேர் பண்ணுறீங்கல்ல, இந்த ஒரு மெசேஜையும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். யாரெல்லாம் இன்னைக்கு காலைல ஜெபம் பண்ணீங்க? பைபிள் வாசிச்சிங்களா? ஜெபம் பண்ணீங்களா? சரி, ஜெபம் பண்ணியிருப்பீங்க. என்ன ஜெபம் பண்ணீங்க? ஏசப்பா எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், என் பர்த்டே வரப்போகுது, நல்லா படிக்கணும், எனக்கு கூட இருங்க அப்படின்னு சொல்லி நல்லா வேணும் வேணும்னு கேட்டீங்க, அப்படி தானே? ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது எனக்கு இது வேண்டாம் ஏசப்பான்னு கேட்டிருக்கீங்களா? நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது, ஏசப்பா இன்னைக்கு இந்த மேக்ஸ் மிஸ் வரவே கூடாது அப்படின்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் படிக்கிற இந்த கொஸ்டின் எக்ஸாமில் வந்துடவே கூடாது ஏசப்பான்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி ஏதாவது வேண்டாம் நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில்? எனக்கு இது மட்டும் வேண்டவே வேணாம் ஏசப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி வேண்டான்னு சொல்லி ஜெபிச்ச ஒரு ஜெபத்தை குறித்து தான் நான் இன்னைக்கு கூட பேச வந்திருக்கிறேன். நீதிமொழிகளை யார் எழுதுனான்னு கேட்டா சின்ன பிள்ளை கூட சாலமோன்னு சொல்லும். நீங்களும் சாலமோன் தானே சொல்றீங்க? ஆமாங்க, சாலமோன் தான் மெஜாரிட்டியான பகுதி எழுதியிருக்கிறாரு. ஆனா நான் இன்னைக்கு சொல்ல போற நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தை எழுதினது ஆகூர் அப்படின்ற ஒரு நபர். அந்த ஆகூர்ன்ற நபர் ஜெபிச்ச ஒரு ஜெபத்தை குறித்து தான் நான் உங்க கூட பேச வந்திருக்கிறேன். அவர் என்ன ஜெபிக்கிறாரு தெரியுமா? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவர் இப்படியாக ஜெபிக்கிறார். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். எனக்கு அது வேண்டாம் ஏசப்பா, அது எனக்கு வேண்டாம், என் லைஃப்ல அது வேண்டவே வேண்டாம், அது என்னை விட்டு தூரமா போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அது என்ன மாயை, அது என்ன பொய் வசனிப்பு? நான் ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு அண்ணன் ரமேஷ்னு ஒரு அண்ணன் இருந்தாங்களாம். அவங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க, சின்ன கடையா இருந்தது, நல்ல வியாபாரம் போய்கிட்டு இருந்தது, அவங்களுக்கு தேவையான வருமானமும் வந்தது, நல்லா திருப்தியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கடைக்கு பக்கத்துல இன்னொரு கடை வந்துச்சு. அப்போ அந்த கடையில என்ன செஞ்சாங்கன்னா, விலையை கம்மியா வச்சாங்க, பொருள் தரங்கள்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஆனாலும் என்ன செஞ்சாங்கன்னா, கூட்டம் நிறைய அங்க போனதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, நிறைய பணங்கள் ஈட்டி நிறைய வீடு கட்டினாங்க, கார் வாங்கினாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த ரமேஷ் அண்ணனுக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. அச்சச்சோ, நம்மளும் தான் ரொம்ப நாள் கடை வச்சிருக்கோம், நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஐஸ்வர்யம் கூடவே இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க. அந்த குமார்ன்ற அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களாம், நீயும் கொஞ்சம் மாத்தி பொய் கணக்கா எழுதிப்பாரு, டேக்ஸ் கொஞ்சம் குறையும், தரமற்ற பொருட்களை வித்துப்பாரு, உனக்கும் நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லி சில மாயையான பொய்யான வசனங்களை அவங்களுக்கு சொன்னாங்க. இது எல்லாவற்றையும் அவங்களும் நம்பி போய் அன்னைக்கு நைட்டு என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்றாங்க. இசப்பா நான் எப்படியாவது ஐஸ்வர்யவான் ஆயிரணும், நான் சீக்கிரம் பணக்காரன் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். அவங்க ஜெபம் பண்ணி ஒரு வாரத்துல என்னாச்சு தெரியுமா? அவங்க கடை மொத்தமா தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. கடனுக்கு மேல கடன் வந்துருச்சு. அவங்களால நம்பவே முடியல. அவங்களால எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இப்படி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வரும்னு சொல்லி. அவங்க ஐஸ்வர்யவான் ஆக வேணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க கடன்காரனா மாறி போனாங்க. ஒரு நாள் சாப்பாட்டுக்கே அவங்களுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க இந்த நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிச்சாங்க. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் அப்படின்றது. இப்படி என் ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டு நான் வந்து ஐஸ்வர்யத்துக்கு மேல நான் சாஞ்சிட்டேனே, அழிந்து போகிற மாயையான பொருள் மேல நான் ஆசை வச்சுட்டேனேன்னு சொல்லி அவங்க அன்னைக்கு யோசிச்சு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு திறந்த வாசல குடுத்தாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து என்ன செஞ்சாங்க, ஒரு சின்னதா ஒரு கடை போட்டாங்க. நல்ல பொருட்கள், தரமான பொருட்கள் விக்க ஆரம்பிச்சாங்க. மத்தவங்க மேல பொருளுக்கோ, புகழுக்கோ, அவங்களுடைய ஐஸ்வர்யத்துக்கு மேலயோ ஆசைப்படாம, ஆண்டவர நம்பி உண்மையா தரமான பொருட்கள விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க. 3 வருடங்கள் கழிந்தது. அவங்களுடைய கடன் எல்லாம் அடைந்தது. நல்லா நைட்டு நல்லா தூங்குவாங்க. குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடுவாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஊர் மக்கள் எல்லாரும் பேசுனாங்க. ரமேஷோட கடையில பொருள் தரமா இருக்கும்பா, விலை மலிவா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அவருடைய புகழ் எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட இதை செஞ்சா நல்லா இருக்கும், இதை நீ டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கியா, இதை நீ ட்ரை பண்ணி பார்த்திருக்கியான்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உனக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நீ பார்க்குற ஃபோன்ல வர ஆட்ஸோ உன்னை வந்து மாயையான பொருட்களை போக வைக்குதா? இதை நீ ட்ரை பண்ணி பார்த்தோன்னா உன் லைஃப் எப்படி இருக்கும் தெரியுமான்னு சொல்லி அந்த பொய்யான வசனம் நீங்க நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் நம்பிக்கொண்டு இருக்கிறது மாயையா, பொய் வசனமா, இல்ல உண்மையான வசனங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ரமேஷ்ன்ற அண்ணன் உண்மையை உணர்ந்து கொண்டாங்க. ஆண்டவரத்துல தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. ஆண்டவர் அவங்களை உயரத்துல வைத்தார். இன்றைக்கும் வேதத்துல இருந்து 3 நபர்களை நான் உன்னோட அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவங்க எப்படி மாயையினால விழுந்து போனாங்க அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ண விரும்புறேன். முதலாவது நபர் காயின், ஆபேல். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிந்தவங்க தான். காயின் என்ன செஞ்சாரு, ஆபேல் மேல பொறாமப்பட்டு ஆபேல வந்து என்ன செஞ்சாரு, கொலையே பண்ணிட்டாரு. அவர் என்ன நினைச்சாரு, காயின் நான் தான் பெரியவன், நான் தான் மூத்தவன், ஆண்டவர் என்னோட காணிக்கையை தான் அங்கீகரிக்கணும்னு சொல்லி அவரோட மனசுல நினைச்சாரு. பெருமையா நினைச்சாரு. அழிந்து போகிற பெருமையை நினைத்தாரு. முடிவுல என்னாச்சு தெரியுமா, ஒரு கொலைகாரனா மாறி போனாரு. தன்னுடைய சொந்த தம்பியவை என்ன செஞ்சுட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. அவர் சாதாரணமா தான் நினைச்சாரு, அது ஒரு காணிக்கையை அங்கீகரிக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா முதல் கொலைகாரனா வேதத்துல பதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய முடிவு என்னவா இருந்தது, கொலைகாரனா இருந்தாரு, தேசத்தை விட்டு துரத்தப்பட்டாரு, சாபத்தோட அலைந்து திரிந்தார். இதை நம்ம ஆதியாகமத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில மத்தவங்க மேல பொறாம இருக்கா, எரிச்சல் இருக்கா, இதெல்லாம் மாயையான காரியங்கள். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சின்ன வயசுல நீங்க அழுத காரியங்கள், கோவப்பட்ட காரியங்களா இப்ப யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு உங்களுக்கு இப்பவே தோணும். அதே போலதான் இப்போ உங்களுக்கு பெருசா தோணுகிற எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள் எல்லாமே அழிந்து போகிற மாயை. எப்பொழுதும் உங்க இருதயத்துல அன்பு குடிக்கொண்டிருக்கட்டும். 2வது நபர், அவரை குறித்து நம்ம யோசுவால 7ஆம் அதிகாரத்துல நம்ம அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன செஞ்சாரு, ஆசைப்படுறாரு. அழிந்து போகிற பொருட்கள் மீது அவருடைய ஆசை இருந்தது. பொருட்கள் எல்லாமே என்ன செஞ்சிரும், அழிந்துதான் போகும். அவர் என்ன செஞ்சாரு, ஒரு பாபிலோனிய சால்வை, பொன், வெள்ளி இது மேல என்ன செய்யறாரு, ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு என்ன செஞ்சாரு, சரி நம்மளுக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் நம்மளை சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் அவருடைய கூடாரத்துக்குள்ள அடியில ஒளிச்சு வைக்கிறாரு. அந்த பொருள்னால அவருக்கு சந்தோஷம் வந்துச்சா? அவருடைய முடிவு எப்படி இருந்தது? அவருடைய மொத்த குடும்பமும் கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். மொத்த தேசத்திற்கும் அவரால என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு தோல்வி வந்துச்சு. மொத்த இஸ்ரவேல் தேசமும் இந்த ஒரு மனுஷன் தான் செஞ்ச தவறு. அவருடைய மாயையான அந்த ஆசை, இந்த பொருள் வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கும், இந்த பொருள் இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு மாயையான அழிந்து போகிற அந்த பொருட்கள் மீது அவர் வைத்த ஆசை இஸ்ரவேல் தேசத்திற்கு என்ன செஞ்சது, ஒரு தோல்வியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய பாவம் வெளியே கொண்டு வரப்பட்டு அவருடைய மொத்த குடும்பம் என்ன செய்யப்பட்டாங்கன்னா கல்லெறிந்து கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பாவங்கள் இருக்கா? அழிந்து போகிற ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்களுக்காக சின்ன சின்ன பாவங்களை யாருக்கும் தெரியாம நீ செஞ்சு கொண்டு இருக்கிறியா? அந்த பாவங்கள் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளியே வரும். அன்னைக்கு அது மொத்த குடும்பத்துக்கும் அது சாபமா மாறிடும். உன் குடும்பத்துக்கு நீங்க சாபமா மாறிடாதீங்க. இன்றைக்கு நீங்க சிந்தித்து பாருங்க, என்கிட்ட இருக்கிற ஆசைகள் அது அழிந்து போகிற மாயையான பொருள் மீது இருக்கா அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்க சிந்தித்து பாருங்க. 3வது நபர் கேயாசி. இந்த கேயாசின்ற நபர் எலிசாக்கு கீழே வேலைக்காரனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நாகமான் என்ன செய்யறாரு, குஷ்டரோகத்தோட வந்து ஆண்டவரை நம்பி வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு சுகமடைந்து தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போறாரு. ஆனா அந்த கேயாசி என்ன செய்யறாரு, அழிந்து போகிற பணத்தை மேல ஆசை வைக்கிறாரு. இவர் தான் நிறைய பணக்காரராச்சே, பெரிய பணக்காரராச்சே, இவர்கிட்ட இருக்கிற பணத்துல கொஞ்சோண்டு எனக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பாவம் தானே, இது பெரிய விஷயமா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அற்பமா அந்த பணத்தை நினைச்சு போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்தது அவருக்கு வந்து சாதாரண விஷயமா இருந்தது. சரி யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி அவர் வீட்டுல போய் வச்சுட்டு வந்துட்டாரு. ஆனா அதை ஆண்டவர் பார்த்தார். அதனால என்ன செஞ்சதுன்னா அவருடைய ஊழியத்தையும் இழந்து போனார், அவருடைய ஆரோக்கியத்தையும் இழந்து போனார். அவருடைய தலைமுறைகள் தோறும் அந்த குஷ்டரோகம் அவரை பிடிச்சு கொண்டது. நீங்க யாருக்குமே தெரியல, சின்ன விஷயம் தானே, இதெல்லாமா பெரிய பாவம் அப்படின்னு நினைச்சு நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள், எக்ஸாம் டைம்ல பார்த்து எழுதுறதா இருக்கட்டும், இல்ல போனை வந்து யாருக்கும் தெரியாம தேவையில்லாத காரியங்கள் பார்க்கறதா இருக்கட்டும்,
சின்ன சின்ன விஷயங்கள், பொய் சொல்றது, அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏதாவது திருடுறது, இந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க செய்யறது கூட ஆண்டவருடைய பார்வையில அது ஒரு பெரிய பாவமா இருக்கும். தலைமுறைகள் உங்களால பாதிக்கப்பட்டுரும். அதனால இன்னைக்கு சிந்தித்து பாருங்க. நான் மாயைக்கு பின்னால பொய்யான விஷயங்களுக்கு மேல நான் சென்று கொண்டிருக்கிறேனா, இல்ல என்னுடைய வாழ்க்கை எதை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறது? சரி அக்கா, எல்லாரையுமே நீங்க தோத்து போனவங்களா சொல்றீங்களே, மாயை பார்த்து தோத்து போனாங்கன்னு சொன்னீங்களே, இத யாராவது ஜெயிச்சவங்க இருக்காங்களா? இந்த உலகத்துல மாயை தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இத ஜெயிச்சவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, நமக்கு இருக்கிற ஒரே எக்ஸாம்பிள் யாரு? நம்ம இயேசு கிறிஸ்து தான். அவர் இந்த உலகத்துல வாழும்போது, அவர் அந்த மாயையை ஜெயித்தார். 40 நாட்கள் வனாந்தரத்துல என்ன செஞ்சாரு? உபவாசம் பண்ணிட்டு அவர் வரும்போது, சாத்தான் இயேசுவ சோதிக்கிறதுக்காக வருகிறான். அப்படி வரும்போது முதலாவது என்ன செய்றான்? இந்த கற்கள அப்பமாக்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாட்டு விஷயம், அழிந்து போகிற பசி, சாப்பாடு, அப்பம் இந்த மாரி காமிச்சு என்ன செய்றான்? முதலாவது இயேசுவ விழத்தள்ள பார்க்குறான். ஒரு மாயையை காட்டணும். அப்ப ஏசப்பா அதுலருந்து ஒரு வார்த்தைகள் சொல்லி வெளிய வர்றாங்க. 2வது காரியமா என்ன சொல்றான்? ஃபேக் ப்ராமிசஸ் குடுக்குறான். நான் வந்து நீங்க மேலருந்து கீழ குதிச்சுருங்க. குதிச்சீங்கன்னா உங்கள பிடிக்கிறது கண்டிப்பா தேவதூதர்கள் வருவாங்கல்ல, அப்படின்னு சொல்லி மாயையான விஷயங்கள சொல்லி என்ன செய்றான்? அவன் வந்து இயேசுவ திரும்பியும் விழத்தள்ள பார்க்குறான். பைபிள் அப்படி போடப்பட்டிருக்கிறது உண்மதான். ஆனா அதே நேரத்துல அதே பைபிள்ல என்ன போட்டிருக்கு? "உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்றதையும் போட்டிருக்குன்னு இயேசு கரெக்ட்டான வார்த்தைகள அந்த இடத்துல சொல்லி, அந்த மாயையான சூழ்நிலைகள்லருந்து வெளிய வர்றார். 3வதாக புகழின் மயக்கத்தையும் குடுக்குறான். "நீ மட்டும் என் கால்ல விழுந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்க இருக்கிற எல்லா ராஜ்யத்தையும் நான் உங்களுக்கு குடுத்துருவேன்னு" சொல்லி ஒரு புகழின் மயக்கத்தையும் குடுக்குறான். ஆனா அதையும் இயேசு என்ன செய்றாரு? "அப்பாலே போ சாத்தானேன்னு" சொல்லி அந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த மாயையான பொய் வசனிப்பான காரியங்கள்ல இருந்து அவர் வெளிய வர்றாரு. இன்றைக்கு ஆண்டவரை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், யார் நம்மள வந்து தேவையில்லாத காரியங்களை சொல்லி நம்மள தவறான பாதையில நடத்தும் போதும், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம வெற்றி கொண்டு நம்ம வெளிய வரும்போது, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அது வழிவகுக்கும். எப்படி நான் வந்து மாயையிலேருந்து வெளிய வர்றதுக்கு அப்படின்னா, முதலாவது காரியம் ஆண்டவரோட நம்மளுக்கு இருக்கிற ஐக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோட நம்முடைய ஐக்கியத்த நம்ம வைக்கும்போது, ஆண்டவர் நம்மளுக்கு கண்டித்து உணர்த்துவார். 2வது காரியம், நாம் வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத வசனங்களை நாம் அனுதினமும் நாம் வாசிக்கும்போது, அதுல எது எது நம்ம செய்யணும், எது எது செய்யக்கூடாதுன்றத அழகா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லப்பா, இதெல்லாம் நீ செஞ்சனா பரலோகத்துக்கு வர முடியாதுப்பான்னு சொல்லி, இந்த பைபிள்ல அழகா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. அந்த பைபிள நீங்க வாசிக்கும்போது, நீங்க உங்களுக்கு தேவையான காரியங்கள ஆண்டவர் போதித்து உங்கள வழிநடத்துவார். 3வது காரியம், பாவத்தை விட்டு விலகணும். ஆண்டவர நோக்கி ஓடணும். பாவம் செஞ்சா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, அற்ப காரியங்களுக்காக என்ன செய்யக்கூடாது? நம்ம இயேசுவ விட்டு விலகிறக்கூடாது. பாவத்த விட்டுட்டு நம்ம இயேசுவ நோக்கி நம்ம ஓடும்போது, இந்த மாயையான உலகத்த நம்மளால ஜெயிக்க முடியும். இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்ப்போம். மாயையை பின்பற்றுகிறோமா? இல்ல மாயையை ஜெயித்த இயேசுவை நாம் பின்பற்றுகிறோமா என்று. என்னோட இணைந்து ஜெபிக்கிறீங்களா? இயேசுவே, எனக்கு இந்த மாயையை விட்டு வெளிய வரதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்னோட இணைந்து ஜெபிங்க. ஓகேவா? அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான வேளையில இயேசப்பா, மாயையும், பொய் வசனிப்பையும் எங்களுக்கு தூரப்படுத்துங்கன்னு சொல்லி நாங்க ஒவ்வொருத்தரும் இயேசப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்கிறோம் இயேசப்பா. எங்களுக்கு தேவையில்லாத இயேசப்பா, நாங்க ஏமாந்து போகிற சூழ்நிலைகள் வரும்போது, அப்பா நீங்க எங்களுக்கு கண்டித்து உணர்த்துங்க. இது தவறு, இது தப்புன்றத எங்களுக்கு கண்டித்து உணர்த்துங்க இயேசப்பா. சாத்தான் விரிக்கிற மாயையான வலைக்கு எங்கள் கால்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. வேதத்துல எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ நீங்க எங்களுக்கு வச்சிருக்கிறீங்க. அதை எல்லாவற்றையும் நாங்கள் வாசிக்கும்போது, அந்த பாவத்திலயோ, அந்த மாயையிலயோ நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு, எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து நீங்க வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. அவர்கள் நிமித்தமாக அவர்கள் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. பெற்றோருக்கும், மற்றோருக்கும் தகப்பனே இயேசப்பா, பெருமை சேர்க்கிறவர்களா இருக்க உதவி செய்யுங்க. பாவத்தின் கட்டுகள் இருக்கிறவங்களுக்கு தகப்பனே ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. அடிமைத்தனத்தின் ஆவியில இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க. துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.